இதில் அன்ஃபிட்டு. அப்போது 80ல் அழுகிறார். எனக்கு பின்னாடி கட்சிக்கு வந்தவனெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டான், நான் ரொம்ப காலமாக இங்கேயே சத்யா ஸ்டுடியோவிலே கிடக்கேன், எனக்கு எம்எல்ஏ சீட் இல்லையா, எல்லோரும் என்னை ஊரில் கேலி பேசுகிறான். ஏன் சீட்டு இல்லை? அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லாம் ஃபுல்லாகி போச்சு. பெங்களூரில் தனியார் பொறியியல் கல்லூரி நிறைய இருக்குது. அது வரைக்கும் எம்ஜிஆருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் தனியார் நடத்தலாங்கிற விஷயமே தெரியாது. யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, இலவசமாக நடத்தணும். இப்படி கொடுக்கப்பட்ட கல்வி தந்தைகள் தான் இன்னைக்கு கல்வி தொந்தைகளாக இருக்கான், கல்வி கொள்ளையர்களாக இருக்கான். ஜானகி, மஞ்சுளா, லதா, சரோஜா தேவி, கேஎல்ஜி, தமிழ்நாட்டினுடைய மார்க்ஸ், ஏங்கல்ஸ், ஃபிரெடரிக், லெனின், ஸ்டாலின், இவ்வளவு பெரிய தலைவர்களுக்கு இணையான தலைவர்கள் யார்? நான் சொன்ன நடிகைகள். அக்கா நீ முதலமைச்சர், யார? ஜானகி. ஜானகி நமக்கு இதெல்லாம் ஆகாது, நீ முதலமைச்சராரு, யார? மஞ்சுளா. அப்போ நீங்க இவ்வளவு பெரிய கார்பரேட் முதலாளின்னு தெரிஞ்சா ஜெகத் ரட்சகனுக்கு ஓட்டு போடுவாங்களா? கப்பல் கம்பெனி அதிபர் பாலு எவனா தெரிஞ்ச ஓட்டு போடுவானா? பலாயிரம் கோடி இருக்கு. நீங்க இப்பதான் பார்க்குறமே, பூனைக்குடி வெளியே வந்துருச்சு. 908 கோடி ஃபைன் போட்டிருக்கான்னா, ஒரு 200 கோடி ஜப்தி பண்ணியிருக்கான். அப்போ எத்தனாயிரம் கோடி இவர் ஏமாற்றிருக்கல, மக்கள் வரிப்பணம் தானே. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகன் அவர் மீது இப்போ இடி ரைடு எடுக்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட 40க்கும் ஏற்பட்ட இடங்களில் ரைடு எடுத்ததில் 89 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்தது. அதையடுத்து இப்போ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் அவர் வாங்கின அந்த ஷேர் அவருடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் அதை பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்குது சட்டவிரோதமாக. அந்த வழக்கில் அவர் மீது 908 கோடி இப்போ அபராதம் வச்சிருக்கிறாங்க இடி. அமலாக்கத்துறையுடைய இந்த இடி நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இப்போது போகுது, இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கு? இல்லை, இப்போ ஜெகத் ரட்சகனை பொறுத்தவரை மிக சாதாரணமான ஒரு எம்ஜிஆர் தொண்டன். இதுதான் அவருடைய அடிப்படை அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்த புள்ளி. விழுப்புரம், அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டரில் ஒரு சின்ன குக்கிராமத்தை சார்ந்த இந்த ஜெகத் ரட்சகன் நீங்கள் எம்ஜிஆரை பார்க்க விரும்பி சத்யா ஸ்டுடியோவுக்கு வர்றார் 70களில். 70னா அது ஒரு 30, ஒரு 54, இப்போ ஒரு வயசு 74, 20 வயசுக்கு எம்ஜிஆரை பார்க்க வந்து, எனக்கு நான் உங்களுடைய ரசிகன், உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல் நாளே பார்த்துருவேன், இதை தவிர எனக்கு உலகமே தெரியாது, நீங்கள் தான் எனக்கு உலகம். எம்ஜிஆருக்கு ரொம்ப இவரை வெள்ளந்தியாக பேசுகிற இந்த இளைஞனை பிடித்து போக தன்னுடைய சத்யா ஸ்டுடியோவில் ஒரு வேலை கொடுக்குறார். என்ன வேலைன்னா, அவர் கட்சியை ஆரம்பித்து புதுசு, கட்சி தன்னை பார்ப்பதற்கு வெளியூர்லேருந்து யார் வர்றான், இவர்களை வருகை பதிவேடை பராமரிக்கணும். இதுதான் 10 மணிக்கு சத்யா ஸ்டுடியோவில் உட்காந்துடணும். எந்த ஊர்லேருந்து வர்றாங்க, கன்னியாகுமரியிலேருந்து, நாகர்கோவில், தஞ்சாவூர், இப்படி பல ஊர்லேருந்து எம்ஜிஆரை பார்ப்பதற்கு வரக்கூடிய உடன்பிறப்பு, ரத்தத்தின் ரத்தம், இல்லை திமுகவை சேர்ந்தவன் கட்சிக்கு மாறுற, இப்படி பல பேரை வரும்போது இதை ராத்திரியில் எம்ஜிஆர்ட்ட சொல்லணும். இத்தனை பேர் பார்க்க வந்தான், இந்த ஆள் பார்க்க வந்தான். இதுதான் இவருக்கு சத்யா ஸ்டுடியோவில் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட வேலை. ஒரு காவலாளியை போல எம்ஜிஆரை பார்க்க வருகிற கட்சி தொண்டர்களை பதிவு செய்து அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய வேலை. ஒரு வாட்ச்மேனுக்கு இதுதான் வேலை. சத்யா ஸ்டுடியோவில் சாப்பிட்டுக்கலாம், சத்யா ஸ்டுடியோவில் படுத்துக்கலாம். இதுதான் ஆரம்ப கட்ட வேலை. இப்படி இருந்தவருக்கு நீங்கள் அவர் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுங்கிறாங்க, திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணணும்னா ஒரு வேலை வேணும். வாட்ச்மேன் வேலையை விட நல்ல வேலை வேணும். அப்போ போய் சொல்ல, தலைவரை எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. ஏண்டா இது வேலை இல்லையா, அரசாங்க வேலை வேணும். அரசாங்க வேலை இருந்தால் தான்
பொண்ணு வீட்டில் நகை போடுவான், நல்ல வசதியான இடத்துல பார்க்க முடியும்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எம்ஜிஆர் சிரிச்சுட்டு, உனக்கு அரசு வேலையே தரேன்டா. குரோம்பேட்டையில் ஒரு டெம்பரவரி இபி வீடு வீடாக போய் கணக்கெடுக்கக்கூடிய ஒரு ரீடிங் எடுக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி வேலை. இதுதான் அவர் முதல்ல வேலைக்கு போன ஒரு பணி. அரசு வேலை. அரசு வேலை டெம்பரவரி. இதை காமிச்சு அவங்க அம்மா, என் பையன் அரசாங்க வேலைக்கு போயிட்டான், அரைக்காசு உத்தியோகமாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம். இதுதான் அவருக்கு திருமணம் செய்வதற்கு உதவியாக இருந்த பிறகு நீங்கள் மீண்டும் எங்கே வந்துட்டார்? சத்யா ஸ்டுடியோவுக்கு வந்துட்டார். ஏன் சத்யா ஸ்டுடியோவுக்கு வந்தார்னா, இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடி. இப்போ 1000 கோடி ரூபா, 908 கோடி ரூபா ஃபைனே போட்டிருக்கான். இதை தவிர ஜப்தி பண்ணப்பட்ட சொத்துக்களை ஒரு 200-300 கோடி இருக்கும். 26,000 கோடி இலங்கையில் பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதாவது டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய், இப்படி இந்த இலங்கை முழுக்க எண்ணெய் சுத்திகரிப்பு, அதாவது குரூட் ஆயில் ரீஃபைனரிஸ், ஒரு பெரிய தொழிற்சாலையை 26,000 கோடி செலவில் ஆரம்பிக்கிறார். நீங்கள் சவுதியில் குரூட் ஆயிலை வாங்கிட்டு வந்து இங்கே சுத்தப்படுத்தி இலங்கை முழுக்க வியாபாரம், அதாவது நம்ம ஊரில் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் போல ஒரு பெரிய பெட்ரோலியம் நிறுவனத்தை நிறுவுறார். இதற்காகத்தான் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். மனைவி, மகன், மகள், இவங்க பேர் அந்த கம்பெனி ஆரம்பித்து இந்த 26,000 கோடி ரூபாய் சிங்கப்பூருக்கு கொண்டு போகிறார். சிங்கப்பூருக்கு கொண்டு போய் சிங்கப்பூர் வழியாக சிங்கப்பூர் லண்டனை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு நாடு, பாதுகாப்பான நாடு. அது நீங்கள் கீழ்த்திசையில் சிங்கப்பூர், மேலை நாடுகளில் லண்டன். அப்போது இவ்வளவு பெரிய சொத்துக்களை சேர்த்த இந்த ஜெகத் ரட்சகன் இபி வேலையை விட்டு எங்கே வந்துட்டார்? சத்யா ஸ்டுடியோவுக்கு வந்துட்டார். ஏன்னா கட்சி கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பித்தா பார்க்க வருகிறவர்கள், தலைவர் மூடு எப்படி இருக்குது, சந்திக்கலாமா, இந்த ஒரு 50 ரூபாய் வச்சுக்க, ஒரு 100 ரூபாய் வச்சுக்க, கட்சிக்காரர் கொடுப்பானா இல்லையா? ஆமாம், இப்படி அவருக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். அப்போ இபி வேலைக்கு இப்போ போவாரா? இபி வேலைக்கு மொத்தமே 300 ரூபா தான் சம்பளம். எவ்வளவு? ஒரு நாளைக்கு 10 ரூபா தான் சம்பளம். டெம்பரவரி போஸ்ட்டு, எப்போ பர்மனெண்ட் ஆகுன்னு தெரியாது. ஆனால் இங்கே கொட்ட ஆரம்பிச்சிச்சு பணம். இதுதான் இவரை சத்யா ஸ்டுடியோவினுடைய மேனேஜர், அதாவது ஆரம்பிக்கிறப்ப மேனேஜரு, அரசியல் மேனேஜராக இவரை மாற்றுது. அப்போது எம்ஜிஆரை சந்திக்கணுன்னா இவர் வழியாக தான் போகணும். இப்படி நல்ல மூடல் இருக்காரா, கோபம் இருக்காரா, இல்லை ஷூட்டிங்கில் இருக்காரா, தலைவரை சந்திக்கலாமா? உடனே போய் தலைவரை, முன்னாள் தலைவர், திமுக தலைவர் தஞ்சாவூர் ராமசாமி வந்திருக்கார், போய் சொன்னால் அப்படியா வர சொல்லு பாப்பா, என்ன கட்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு தலைவரை, அதிமுக திமுக போட்டியாக வளருது, நான் எல்லாத்தையும் அதிமுக சேர்த்துட்டேன், இப்படி அரசியல், ஆனால் எம்எல்ஏ சீட்டுக்கு அடி போடணும்ல, இப்படி தான். இதுக்கு உடந்தை யார்? நம்ம ஜெகத் ரட்சகன். தலைவர் நான் கோபமாக இருக்கும்போது போனேன்னா காட்டி விட்டுருவார், இவருக்கு பணம் கிடைக்காது. இப்படித்தான் சத்யா ஸ்டுடியோவில் வந்து கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களோடு தொடர்பை வளர்த்தி கொள்கிறார். எம்ஜிஆர் 77 எலெக்ஷன் நிற்கிறார், இவருக்கு சீட்டு இல்லை. ஏன்? சீட்டு கொடுக்க தகுதியானவர் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, செல்வாக்கு இல்லை, ஒரு சாதாரண. ஆனால் அன்னைக்கு நிலைமையில் கொஞ்சம் படித்தவனை தேடுகிறார் எம்ஜிஆர். அந்த காலத்து 27 வயசு திருநாக்கரசெல்லாம் எம்எல்ஏ, அறந்தாங்கி எம்எல்ஏ, கொஞ்சம் படிச்சிருக்கணும், வழக்கறிஞராக இருக்கணும், பொன்னையன், இப்படி பல ஆட்களை. நம்ம ஆள் அதில் அன்ஃபிட். யார்? ஜெகத் ரட்சகன். 7வது 8வது தான் இதில் அன்ஃபிட்டு. அப்போது 80 அழுகிறார், எனக்கு பின்னாடி கட்சிக்கு வந்தவனெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டான், நான் ரொம்ப காலமாக இங்கேயே சத்யா ஸ்டுடியோவிலே கிடக்கேன், எனக்கு எம்எல்ஏ சீட் இல்லையா, எல்லோரும் என்னை ஊரில் கேலி பேசுகிறான், கிண்டல் பேசுகிறான் அப்படின்னு உடனே தான் 80களில் உத்தரமேலூர் தொகுதி கொடுத்து ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பார்வைப்பட்டாலே அவனுக்கு என்ன அடிக்கும்? 10 தலைமுறைக்கான சுக்கிர திசை அடிச்சிடும். இதுதான் அதிமுக திமுக காரன் சொல்கிற டைலாக். கருணாநிதி
பார்வைப்பட்ட அவன் தெருவுக்கு போயிடுவான், அவன் வளர்த்தி விட மாட்டார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தரையில், அதாவது நீங்கள் வைகுண்டர் ஐயா தான் சொல்லுவார், தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தாழ கிடப்பாரை தூக்கி விடுவாங்க. கருணாநிதிகிட்ட பணம் இருக்கணும், பெட்டி பெட்டியாக இருந்தால் தான் கருணாநிதி சேர்த்திக்குவார். அப்போ இவர் வளர்ந்த இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆர்கிட்ட உத்தரமேலூர் எம்எல்ஏ ஆகிட்டார். ஆன பிறகு ஒரு பெரிய ஜாக்பாட். சாதாரண குரோம்பேட்டையில் வீடு வீடாக போய் கணக்கு எழுதின ஒரு நபர் சத்யா ஸ்டுடியோவுக்கு வந்து எம்எல்ஏவாக மாறி எம்எல்ஏ வந்துட்டார். இதன் பிறகு என்ன நடந்ததுன்னா இன்னொரு பெரிய ஜாக்பாட்டு. ஒரு நாள் இவர் கார்டனில் இருக்கார், ராமாவரம் தோட்டத்தில் இருக்கார். அப்போது ஒரு எம்எல்ஏ வர்றார். எம்எல்ஏ வந்து, ஐயா முதலமைச்சருக்கு என் மகனை இன்ஜினியரிங் சேர்த்தணும், ஒரு பெங்களூர் முதலமைச்சருக்கு ஒரு லெட்டர் கொடுங்க குண்டு ராகுல் கேட்குறாரு. எம்ஜிஆர் கோபமாயிட்டார். ஏடா எம்எல்ஏ, ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பெங்களூர் போகணுமா, இங்கேயே படிக்க முடியாதா? இல்லை தலைவரே, இங்கே சீட்டு இல்லை. ஏன் சீட்டு இல்லை? அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லாம் ஃபுல்லாகி போச்சு. பெங்களூரில் தனியார் பொறியியல் கல்லூரி நிறைய இருக்குது. எங்கே? பெங்களூர். அது வரைக்கும் எம்ஜிஆருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் தனியார் நடத்தலாங்கிற விஷயமே தெரியாது. ஓ, தனியார் கல்லூரிகளையும் நம்ம நடத்தலாமா? அப்போ தான் எம்ஜிஆர் கூட சொல்கிறாரு, நம்ம எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய வசதி படைத்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள் 2 பேருமே படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா மாவட்டத்துக்கும் ஆரம்பிக்கணும். நம்மளால் தான் ஆரம்பிக்கணும். யார்? கட்சிக்காரன் தான் ஆரம்பிக்கணும், எம்எல்ஏ தான் ஆரம்பிக்கணும், மாவட்ட செயலர் தான் ஆரம்பிக்கணும், மந்திரி தான் ஆரம்பிக்கணும். நான் இடம் ஃப்ரீயாக தர்றேன், எல்லா மாவட்டத்தையும் 5-5 ஏக்கர் இடம் ஃப்ரீயாக தர்றேன், 5 லட்ச ரூபா நிதி தர்றேன், அனுமதி இலவசமாக தர்றேன். யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, இலவசமாக நடத்தணும். இப்படி கொடுக்கப்பட்ட கல்வி தந்தைகள் தான் இன்றைக்கி கல்வி தொந்தைகளாக இருக்கான், கல்வி கொள்ளையர்களாக இருக்கான். எதுக்கு விதை போட்டார்? ஏழைவாழைகள் கொடுங்கடா, இலவசமாக கல்வி கூட, அரசாங்கத்தையே நம்பிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் கொடுங்க. இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை கல்வி தந்தைகளும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி 29 நாள் முதலமைச்சர் பதவியில் இருந்தார். எம்ஜிஆர் செத்து கிடக்கிறாரு. ஜானகி, மஞ்சுளா, லதா, சரோஜா தேவி, கேஆர் விஜயா, தமிழ்நாட்டினுடைய மார்க்ஸ், ஏங்கல்ஸ், ஃபிரெடரிக், லெனின், ஸ்டாலின், இவ்வளோ பெரிய தலைவர்களுக்கு இணையான தலைவர்கள். யார்? நான் சொன்ன நடிகைகள். அக்கா நீ முதலமைச்சராரு, யாரை? ஜானகிய. ஜானகி, நமக்கு இதெல்லாம் ஆகாதடி, நீ முதலமைச்சராரு, யாரை? மஞ்சுளாவை. மஞ்சுளா, எனக்கு எல்லாம் எல்லாம் என்னை எல்லாம் மேடையில் பேசுவானுங்க, அதனால் நீங்கள் யாரை? கேஆர் விஜயாவை. அக்கா நீ முதலமைச்சர் ஆகிக்க. முதலமைச்சர் பதவி யாராருனால ஏலப்படப்பட்டதுன்னு பாருங்க. கடைசியாக யார்? ஜானகி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஜானகி முதலமைச்சரான பிறகு 100க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இரவோடு இரவாக கையெழுத்து போட்டு ஜானகியால் அனுமதி வழங்கப்பட்டது. வீரப்பன் புகழ், வீரப்பன் உபயம். இந்த காலத்தில் ஜெகத் ரட்சகனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கல்லூரி பிடிஎஸ் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, மெரைன், இப்படி 10க்கும் மேற்பட்ட கல்லூரி யார் வாங்கினது? ஜெகத் ரட்சகன். சத்யா ஸ்டுடியோ வாயில் காவலாளி 10 காலேஜ். இப்போ முதல் காலேஜ் ஆரம்பிக்கும் போது ஒரு கிறிஸ்டின் மிஷினரிக்கு சொந்தமான இடம் குரோம்பேட்டையில் 100 ஏக்கராக இருக்குது. இதில் ஒரு ஓரமாக ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறேன், இப்போ எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னையும் அந்த கிறிஸ்டின் மிஷினரி சும்மா கொடுக்குறான் அந்த இடத்த. இன்றைக்கி 100 ஏக்கராகவும் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது கிறிஸ்டின் மிஷினரி இடம். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது. கிறிஸ்டின் மிஷினரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டான். ஜெகத்து எம்பி, திமுக மந்திரி, இப்படி பல பதவிகளை வைத்து இந்த இடத்தை ஏமாற்றிட்டே இருக்கார், இன்று வரை ஏமாற்றிட்டு இருக்கார். அப்போது கல்வி தந்தை ஆகிட்டார். கல்வி தந்தையான பிறகு நீங்கள் கோடிகள் கொட்ட துவங்கிருச்சு. மெடிக்கல் காலேஜ் பாரத் இப்படி பல மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதே போல் 5 நட்சத்திர ஹோட்டல்கள், அக்காடு என் பாண்டிச்சேரி, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்காடுன்னு ஹோட்டல் இருக்குது, அவரு தான். நிலக்கரி சுரங்கம், சோலார் பிளான்ட்டு, கடைசியாக எங்கே
இலங்கையில் பெட்ரோலியம் ரீஃபைனரிஸ் 26,000 கோடி. இதெல்லாம் எப்போ டெவலப் ஆகுதுன்னா ஒரு 50% எம்ஜிஆர் காலத்தில், ஜானகி காலத்தில். எம்ஜிஆர் மறைவு ஜானகி பிறகு ஜெயலலிதாட்ட போகிறார். சசிகலா நடராஜன் 2 பேருமே பாதி சொத்தை எழுதி கேட்குறாங்க. பாதி சொத்தை இவர்களுக்கு சசிகலாவுக்கு நடராஜனுக்கு என்ன தெரியும்? சொத்து தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அங்கேருந்து தப்பிச்சிட்றாரு. தப்பிச்சு எங்கே போய் சேர்றாரு? திமுகவில் போய் சேர்றாரு. திமுகவினுடைய டெல்லி வங்கியாகவே மாறி போயிட்டார். டெல்லியில் முரசொலி மாறனுக்கு பிறகு கருணாநிதி எதை செய்ய வேண்டுமோ டெல்லிக்கு மறைந்த முரசொலி மாறனுடைய இன்னொரு ஆவி யார்? ஜெகத் ரட்சகன். டெல்லி எதை சொல்லுகிறதோ அதை கருணாநிதிட்ட சொல்லுவார். டெல்லிக்கும் கோபாலபுரத்துக்குமான பாலமாக மாறி போயிட்டார். கனிமொழி சிறையில் இருக்கிற பொழுது 2G வழக்கில் சிறையில் இருக்கிற பொழுது கனியை மொழியாக பார்த்து கொண்டார். அதான் சொல்லுவாராம், நீங்கள் ஒரு கூட ஆப்பிள் வாங்கி கொடுத்தா 2 ஆப்பிள் தான் யாருக்கு போகும்? கனிமொழிக்கு போகும். ஒரு கூட மாதுளம்பழம் வாங்கி கொடுத்தா 2 மாதுளம்பழம். அப்போ 2 மாதுளம்பழம் உள்ளே போகணும்னா இங்கே ஒரு கூட வாங்கி கொடுக்கணும். அத்தனை செக் போஸ்ட், அத்தனை காவலர்கள். திகார் ஜெயில்னா அது ஒரு பெரிய, நீங்கள் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்துமா கடலை 3 சேர்ந்த கடல் அது திகார் ஜெயில். எல்லா குற்றவாளியும் உள்ளே இருப்பான். இப்போ கருணாநிதியுடைய கவலையை தன்னுடைய மகள் சிறையில் கஷ்டப்படாமல் பார்த்து கொண்டார் நம்ம ஆழ்வார். இவருக்கு ஆழ்வார்னு ஒரு பேர். கலைஞர் இவர் ஆழ்வார் தான் கூப்பிடுவார். ஆழ்வார் அறக்கட்டளை, ஆழ்வார் அறக்கட்டளை. ஆனால் ஒரு கல்லூரி கூட தமிழ் பேரே கிடையாது. அது பார்த்துங்க. ஆனால் பொதுவாக அவர் அரசியல் மேடைகளில் பேசும்போதெல்லாம் அழகான சங்கத்தமிழில் தான் அவர் பேசுவார். ஆனால் அவருடைய 100க்கும் மேற்பட்ட கல்லூரி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் ஒன்று கூட தமிழ் பேரில் கிடையாது. ஏமாற்றுவதற்கு தமிழ். டெல்லிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் கோவப்பட்டுருவான். பிஜேபி, நீ காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் ஆளுவது ஆர்எஸ்எஸ் தானே. ஆர்எஸ்எஸ்காரனை சமரசம் செய்து கொள்வதற்காக ஒரு பேர் கூட நீங்கள் ஆழ்வார் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ் பேரே வைக்கல. கிறித்துவன் ஜேபிஆர், கிறித்துவன் நாடார் பனி மலர் பொறியியல் கல்லூரி வச்சுருக்கான். பனி மலர். அப்போது ஜெகத்து தமிழ் பேசுவது ஏமாற்றுவதற்கு மட்டும்தான். எந்த கல்லூரியும் தமிழ் பேர்லேயே வைக்கலை. அப்போ இவர் கருணாநிதிட்ட போய் சேர்ந்த பிறகு மத்திய அமைச்சராகிறார் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். இது அவரை அதுக்கு மேலும் உயர்த்துது. 7வது 8வது மட்டுமே படித்த ஜெகத் ரட்சகன் மத்திய மந்திரி திமுக தயவில். இதை விட நீங்கள் கல்லூரிக்கு வேலைக்கு வந்த ஒரு இளம் பெண் இவருடைய 2வது மனைவியாக்கப்பட்டார். அந்த அம்மா பேர் மாலா. அந்த அம்மா பேரில் ஒரு கல்லூரி எழுதி வைக்கிறார். கல்லூரி, அந்த அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. இது அவருடைய 2வது மனைவி. இப்போ கலைஞர் மனைவி துணைவி மாதிரி இவர் மனைவி துணைவி. இதெல்லாம் இருந்தால் தான் திமுக திராவிட இயக்கத்துக்கான தகுதிகளே. மனைவி துணைவி. அப்போ ஒரு கடத்தில் அது 1000 கோடி ரூபாய்க்கு மதிப்பாயிருச்சு அந்த கல்லூரி. முதல் மனைவி என்ன பண்ணுறாங்க? அந்த சொத்தை எழுதி கேட்குறாங்க. கடத்தப்படுகிறார், விரட்டப்படுகிறார். இந்த நிலைமை வந்தோடனையும் அந்த அம்மா என்ன பண்ணுது? விஷ பாட்டில் எடுத்துக்கிச்சு. மாலா விஷ பாட்டிலும் பத்திரிக்கையாளர் கூப்பிடுது. விஷம் குடி சாக போகிறேன், ஜெகத் ரட்சகன் தான் காரணம். ஜெகத் ரட்சகன் பொண்டாட்டி பொண்டாட்டி என்னை மிரட்டி கடத்திட்டு போய் இந்த சொத்தை எழுதி வாங்குறாங்க. அதனால் நானும் என் பிள்ளையும் விஷத்தை குடிச்சிருவேன் சொன்ன உடனேயும் மீடியாவில் செய்தி வந்துடும் சொல்லி அந்த சொத்தை அப்படியே வச்சுக்க, இதோட விலைக்கு போயிரு. ஏன்னா இது இங்கே 1 லட்சம் கோடி இருக்குது, நாளைக்கு 50,000 கோடி பங்கு வந்துடும். அந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜோடு மாலா விரட்டப்பட்டார். இதான் ஜெகத் ரட்சகனுடைய கதை. அப்போது ஜெகத் ரட்சகன் திமுகவில் டெல்லியினுடைய முகமாகவே மாறிப்போனார். பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை தாண்டி டெல்லியில் ஒரு பெரிய லாபி. இந்த 26,000 கோடியை காப்பாற்றுறதுக்கு மோடிகிட்ட பல முறை தூது போகிறார். என்ன நடந்ததுன்னா, ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ராஜபக்சே பகுதி நாடாளுமன்ற தொகுதி
ஹம்பந்தோட்டா. அங்கே ஒரு பெரிய ஹார்பர் கட்டுவதற்கு சீனாவுக்கு 99 வருஷம் குத்தகை கொடுத்துட்டாங்க. இந்த ஹார்பர் ஒட்டிய பகுதி தான் எப்போவுமே இது அமைக்க முடியும், எது பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை. ஏன்னா ஹார்பர் கப்பலில் வர்றதை ஹார்பர் வழி இறக்கி தான் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணான், சைனாக்காரன் இந்த நிலத்தையும் சேர்த்து நீங்கள் சேட்டலைட்டில் நில ஆர்ஜிதம் பண்ணி எடுத்துட்டான். அவனுக்கு பல ஆயிரம் ஏக்கரை வேணுமில்ல. அப்போது இவருடைய சக்தியால் நீங்கள் சீனாக்காரங்கிட்ட இருந்து தடுக்க முடியல. அவன் பல ஆயிரம் ஏக்கரை விரிவாக்கம், அவன் 50 வருஷம் கழித்து எவ்வளோ விரிவாக்கம் பண்ணுமா அது மொத்தம் இப்போ எடுத்துக்குவான். அது இவருடைய நிலமெல்லாம் போச்சு. இப்போ இலங்கை அரசாங்கம் கவுந்து போச்சு, ஆட்டம் கண்டுச்சு. ஆட்சி இவர் பல கோடி லஞ்சமாக கொடுத்துருப்பார், பல டாலர்களை கொடுத்துருப்பார். அதெல்லாம் அவனே தப்பிச்சு ஓடுறான் ஊரை விட்டு. அவன் இப்படி இவரை காப்பாற்ற முடியும். அப்போது 26,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கள் இலங்கையில். அது அப்படியே அதை மூடிட்டு காப்பாற்ற சொல்லி பல முயற்சி பண்ணுறாரு. சீனாக்காரங்கிட்ட நாட்டையே காப்பாற்ற முடியல, ஊடுருவிட்டு இருக்கான் உள்ள. ஜெகத்லட்சனுடைய பணத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போது 26,000 கோடி போச்சு. பெரிய இழப்பு தான், பெரிய இழப்பு தான். இந்த பணம் பல அரசியல்வாதிகளுடைய பணம். அவருடைய பணத்தை தாண்டி பல அமைச்சர்களுடைய பணம். மணல் காசு அதில் இருக்குது, பல ஆயிரம் கோடி. இப்போ தான் மணல் காசு முதல்ல போச்சு. இப்படி PWL ஹைவேஸில் சம்பாதிச்ச பல பேருடைய பணம் அதில் முதலீடு செய்யப்பட்டு எல்லாம் சீனாக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான், இலங்கையில் போச்சு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த 40 தொகுதிகளிலுமே ஜெகத்ரட்சகன் தான் பெரிய வங்கி, திமுகவினுடைய வங்கி. ஏன்னா கல்லூரியில் பல ஆயிரம் கோடி கொட்டுது. பல ஆயிரம் கோடி வருமானம் வரும்போது இந்த 40 தொகுதிகளுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, அதாவது நீங்கள் ஸ்ப்ரிட் ஆக்கக்கூடிய வேலையை இவர் செஞ்சுருக்கார். இதுதான் பிஜேபியினுடைய கோபம். பிஜேபியை பொறுத்த என்ன நினைக்கிறான், இப்போ பிஜேபியோடு இணைந்து கொள்ள சொல்கிறான், பிஜேபியில் சேர சொல்லி இவருக்கு தூதெல்லாம் வருது. ஆனால் இவர் பிஜேபியில் போனால் ஜெயிக்க முடியாது. இங்கே கிரவுண்டில் ரியாலிட்டி இருக்காது. எப்படியா முடியுமா? முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு போனால் தான் மரியாதை. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் எம்பசியில் கான்சுலேட் ஜெனரலில் அந்த விசிட்டிங் கார்டை விட்டு எறிஞ்சால் தான் மதிப்பான். மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னா தான் அங்கே இருக்கிற பயப்படுவான். நான் அந்த எம்பிங்கிறது விலை கொடுத்து வாங்கப்பட்ட தொகுதி பதவி தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற திமுக இருக்கக்கூடிய எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதுக்கு ஒரு விலை கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. மக்கள் ஓட்டு போடுறான். பெரியார் சொல்கிறார்ல, முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கியன் ஆட்சிக்கு போகிறான், தந்தை பெரியார் சொல்லுவார். அப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் முதலாளின்னு தெரிஞ்சால் ஜெகத்ரட்சனுக்கு ஓட்டு போடுவாங்களா? கப்பல் கம்பெனி அதிபர் பாலு எவனா தெரிஞ்ச ஓட்டு போடுவானா? பல ஆயிரம் கோடி இருக்குது. நீங்கள் இப்போ தான் பார்க்குறமே, பூனைக்குடி வெளியே வந்துருச்சு. 908 கோடி ஃபைன் போட்டிருக்கான்னா ஒரு 200 கோடி ஜப்தி பண்ணியிருக்கான். அப்போது எத்தனை ஆயிரம் கோடி இவர் ஏமாற்றிருக்கு. இதெல்லாம் மக்கள் வரி பணம் தானே. இந்த 908 கோடி மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் தானே அவர் ஏமாற்றிருக்கார். தனிப்பட்ட அவருடைய சொத்து மதிப்பே 50,000 கோடி வரைக்கும் இருக்குங்க மாதிரியான தகவல்கள் அவர். ஆமாம், 50,000 கோடி எப்படி தேடி இருக்க முடியும்? மக்களுடைய வரி பணத்தை வரி கட்டாமல் நேரடியாக இது கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் எவன் கொள்ளையடிக்கிறான்னு வந்து மக்கள் ஓட்டு போடலாம். ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காரு, ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காரு, 2000 ரூபா கொடுத்துருக்காரு சில பகுதிகளில். இதுதான் இவருடைய வெற்றிக்கான தகுதி. இப்படி தான் திமுகவில் ஜெயித்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெரிய மல்டி மில்லியனர்ஸ். இந்த மில்லியனர்ஸே கார்ப்பரேட் தொழில்பணி செய்வதற்கு, நீங்கள் அரசு அதிகாரிகளை மிரட்டுவதற்கு, உருட்டுவதற்கு இந்த எம்பிங்கிற பதவி தேவைப்படுது. சாதாரண நபராக இருந்த ஆட்கள் பூரா இன்றைக்கி பல லட்சம் கோடி. ராஜா எடுத்துங்க, 2G ராஜா, ஆற்காடு வீராசாமி பையன் கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன், நீங்கள் இதுக்கு முன்னாடி நின்ன இவர் வேந்தர் பச்சைமுத்து, இப்போ இல்லை போன தடவை திமுக தானே ஜெயிச்சார். எல்லாமே தங்களுடைய நாடாளுமன்ற பதவி என்பது தங்களுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக. இப்போ ஜெயிச்ச நேரு மகன் அருண் நேரு காவேரி ஆஸ்பத்திரி நிறைய கிளை பரப்பிகிட்டே இருக்கு. 4000 கோடி ரூபா சென்னையில் கழிவுநீர் வடிகால் திட்டம் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால்
தண்ணி அப்படியே நிற்கிது. காவேரி ஆஸ்பத்திரி பிரான்ச்சு நிறைய ஆகிட்டே இருக்குது எல்லா பக்கமும். அப்போது இவர்களுக்கு இதற்காக அரசியல் தேவை, நாடாளுமன்ற உறுப்பினர் தேவை, அமைச்சர் தேவை. இதுதான் ஜெகத் ரட்சகனை இன்றைக்கி கருணாநிதி உயிரோடு இருக்கிற பொழுது பார்க்க போகிறாரு. மரண கடைசி காலத்தில் அவர் 3 இட்லி ஒரு முட்டையை வச்சு சாப்பிட்டுட்ருக்கார் காலையில். வாயா ஆழ்வார் வாயா, பாதி முட்டையும் ஒரு இட்லியும் கொடுத்தாலும். யார்? கலைஞர் கருணாநிதி. யாருக்கு? ஆழ்வாருக்கு. பல இடங்களில் சொல்கிறார், நீ சாப்பிட்டுட்டு தெம்பாயிரியா, என்னுடைய கட்சியை, என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய மகனையும் நீ தாயா காப்பாற்றணும். என்னை காப்பாற்றியதை போல், என்னுடைய மகள் கனிமொழியை காப்பாற்றியது போல் ஒரு இட்லி அரை முட்டையில். அப்போது கருணாநிதியோடு அவ்வளோ நெருக்கம். கார்ப்பரேட்டுகளோடு கார்ப்பரேட்டு தான் நெருக்கமாக இருப்பான், கார்ப்பரேஷன் நெருக்கமாக இருப்பான், கார்ப்பரேட்டு தான் நெருக்கமாக இருப்பான். அப்போது ஜெகத் ரட்சகனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திமுகவினுடைய எத்தனை கோடி வேணும் ஒரே நாளில் கொடுப்பார். எங்கே கொடுக்கணும் உடனே கொடுப்பார். எந்த நாட்டில் கொடுக்கணும்? ஜெகத்தால் சிங்கப்பூரா, லண்டனா, எந்த நாட்டில் வேணும்? டாலராக வேணுமா, பவுன்ஸாக வேணுமா, யூரோவாக வேணுமா, இல்லை டச்சு மார்க்காக வேணுமா, எதா வேணும்? அப்போது திராவிட இயக்கத்தால் பல பேர் 1,00,000 கோடிகள் அளவுக்கு. நீங்கள் 2G ராஜாலாம், ஆண்டிமுத்து ராஜா அவங்க அப்பா தேயிலை தோட்ட தொழிலாளி, எங்கே இலங்கையில் அகதியாக வந்த குடும்பம். இன்றைக்கி லண்டனில் பல கோடிகள் கணக்கான சொத்துக்களோடு இன்றைக்கி ராஜா இருக்கார். இவர் தான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போது ஜெகத்தை பொறுத்த வரைக்கும் 908 கோடி ஃபைனுங்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு சாதாரண விஷயம். நீங்கள் 200 கோடி, 48 கோடி, 90 கோடி இப்படி ஜப்தி பண்ணியிருக்காங்க, ஒரு சாதாரண விஷயம். மருத்துவக் கல்லூரியில் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா கொட்டுது. பொறியியல் கல்லூரியில் 1000 கோடி கொட்டுது. நீங்கள் நிலக்கரி சுரங்கம் 1000 கோடி கொட்டுது. ஸ்டார் ஹோட்டல் 1000 கோடி கொட்டுது. வருஷத்துக்கு பல 1000 கோடி கொட்டும்போது இந்த 1000 கோடி என்னத்தை பண்ணிடுது? சாதாரண சத்யா ஸ்டுடியோவுடைய வருகை பதிவேட்டை பராமரிக்கிற ஒருவர் இன்றைக்கி நீங்கள் ஒரு இந்திய உலக அளவில் ஒரு கார்ப்பரேட்டாக மாறியிருக்கார். என்ன காரணம்? எம்ஜிஆர் அந்த கருப்பு கண்ணாடியும் காஷ்மீர் குல்லாவும் தான் காரணம். பல பேரை எம்ஜிஆர் உருவாக்கியிருக்கார். ஆனால் யாருமே கல்வியை இலவசமாக யாருமே கொடுக்கல. ஆனால் மனித நேய அறக்கட்டளை சைத துரைசாமி தான் பல பேரை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக உருவாக்கி, எம்ஜிஆர் எதை சொன்னாரோ எந்த விதமான சுய நோக்கமும் இல்லாமல் இன்றைக்கி செய்கிற ஒரே எம்ஜிஆர் பெருந்தொண்ட சைத துரைசாமி தான். அதாவது நீங்கள் சாதாரண நபராக இருக்கிற காலத்தில் சைதாப்பேட்டில் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி வச்சுருக்கார். நான் சொல்கிறது ஒரு 80 ஆட்சியில் இருக்கிற காலத்தில். இது எம்ஜிஆர் தகவல் போயிருக்கு. துரைசாமி கூப்பிட்டாராம், டேய் துரைசாமி, இப்படி தான் கூப்பிடுவாராம். சைதையார் போய் நிற்கிறாரு, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி வச்சுருக்கியாமா, மக்கள்லாம் ஜெராக்ஸ் எடுக்கிறானா, அப்படியே மகிழ்ந்து போய் இது தாண்டா என்னுடைய கொள்கை, இதை நீ புரிஞ்சு செய்கிற. ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சதுக்கு. அப்போது இந்த மக்களுக்கு எல்லாமே எந்த இடையூறும் இல்லாமல் கிடைக்கணும்னு விரும்பியவர் எம்ஜிஆர். கல்வி கிடைக்கணும், மருத்துவம் கிடைக்கணும். இன்றைக்கி எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் யாருது? சாரைய உடையார். உள்ளே போனாலே ஒரு 500 ரூபா கட்டு வேணும். எம்ஜிஆர் எதுக்கு கொடுத்தாரு? நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு மெடிக்கல் காலேஜ், அது அனுமதிக்காக வந்து எம்ஜிஆர் கேட்குறாங்க. எம்ஜிஆர் கேட்கும்போது எம்ஜிஆர் சொல்கிறாரு, நீங்கள் வால்பாறையில் ஆதிவாசி மக்கள் இருக்காங்க, ஆதிவாசி மக்களுக்கு நீங்கள் வருடம் ஒரு முறை 15 நாள் கேம்ப் போடணும், போட்டு அந்த மக்களுக்கு வைத்தியம் பண்ணணும். இதற்கு அவங்க பெரிய குரூப், லட்சுமியில் குரூப், எம்பி வரதராஜன் தான் இருந்தார் அவங்க குரூப். இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுமதி தரேன்னார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு 10 நாள் 15 நாள் எங்கே போய் கேம்ப் போடணும்? வால்பாறை மலை மேலே ஆதிவாசி மக்களுக்கு ஒரு மருத்துவ குழுவை வைத்தியம் பண்ணிட்டு வருது. எம்ஜிஆர் மறைந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆதிவாசி மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவரை தேடி அவன் வர்றதில் கோயம்புத்தூருக்கு எல்லா வசதிகளோடு, வண்டி வாகனம், நடமாடும் மருத்துவமனையோட, ஆக்சிஜனோட, ரத்த வங்கியோடு எங்கே போகுது? வால்பாறைக்கு போகுது. இப்படி தான் எம்ஜிஆர்
கல்வி தந்தைகளை உருவாக்கினார். இன்றைக்கி விஏடி விஸ்வநாதன், ஜெகத் ரட்சகன், வேல்ஸு, பனிமலர், இப்படி அடிக்கிட்டே போகலாம். எல்லாம் இலவசமாக கல்வி கொடுங்கடா, இலவச மருத்துவம் கொடுங்கடா, இதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் இன்றைக்கி அது கமர்ஷியலாக மாறிடுச்சு. ஆனால் சைதையார் மட்டும்தான் மனிதநேய அறக்கட்டளைன்னு சொல்லி பல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பல பேரை உருவாக்கிட்டு இருக்கார். எம்ஜிஆர் இன்றைக்கி எதை சிந்தித்தாரோ அது இலவசமாக கிடைக்கிற ஒரே இடம் சைதையார் மனிதநேய அறக்கட்டளை தான். இங்கே 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி, 28,000 கோடி எல்லாம் எங்கே போய் சேர்ந்தாங்க? திமுகவில். எம்ஜிஆரை கடைசி வரை எதிர்த்து கொண்டிருந்த கருணாநிதியோட எம்ஜிஆருடைய வளர்ப்பு, எம்ஜிஆருடைய வியர்வை, எம்ஜிஆருடைய ரத்தம் எங்கே போயிருக்கு? எம்ஜிஆருடைய எதிரிகள்கிட்ட போய் சேர்ந்து 1000 கோடிகளும் லட்சம் கோடியாக மாறியிருக்கு. இதுதான் ஜெகத்தினுடைய இன்றைய வரலாறு. அதைத் தொடர்ந்து திமுக அமைச்சர்களில் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அதே மாதிரி பொன்முடி, KN நேரு, இப்போ இவங்களுடைய வரிசையில் ஜெகத் ரட்சகனை அந்த ஈடியுடைய வட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறார். அப்போ தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் வந்து டார்கெட் செய்யப்படுறாங்கன்னா இதனுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்குது? இல்லை, திமுக அமைச்சர்கள் மட்டும் இல்லை, அரசியல் ரீதியாக பிஜேபி பலவீனமாக போவதற்கு இவர்களுடைய பொருளாதாரம், பணம் பயன்படுது. இதுவும் ஒரு காரணம். இதுவே காரணம் அல்ல, இதுவும் ஒரு காரணம். ஏன்னா 40 தொகுதிகளுக்கும் நீங்கள் ஏறக்கூடிய ஒரு தொகுதிக்கு ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து. 4000 கோடி ரூபாய் பணம் நீங்கள் ஜெகத் வழியாகத்தான் கூட்டணி கட்சிகளுக்கு போச்சு. இது நீங்கள் ஐடி ரிப்போர்ட்டு, ஐபி ரிப்போர்ட், இன்டெலிஜென்ட் பியூரோ, சென்ட்ரல் ஐபி. அப்போ அதெல்லாம் பிஜேபி போகும்போது பிஜேபி எப்படி சகிச்சுட்டு இருப்பான்? அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? அதான் ஐடி. அதை எங்கே பாய்ச்சணும், எப்போ பாய்ச்சணும், எந்த நேரத்தில் பாய்ச்சணும், அந்த நேரத்தில் அதை பாய்ச்சுக்கிறான், வேலை செய்கிறான். இவர்கள் சமரசம் செய்வதற்கு பல தூதை விட்டாங்க, அந்த தூதையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனுக்கு தேவை பிஜேபி தடுமாறி 11, 16 வந்து நிற்கிது இல்லையா? அப்போ இந்த 16, 11க்கு காரணம் இங்கே இருக்கிற 40 தான். அதனால் 40க்கு யார் பேக் போன்? அவர்களை எல்லாம் திட்டமிட்டு குறி வைக்க. இது இயற்கை தானே அது. அதாவது நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும். இதுதானே அரசியல். அதில் திமுகவினுடைய அறிவிக்கப்படாத வங்கி ஜெகத் ரட்சகன். அதனால் ஜெகத் ரட்சகனை நோக்கி என்ன கேட்டால், ஜெகத் ரட்சகனுடைய அந்த குடும்பத்தில் திமுகவினுடைய பணமும் இருக்கலாம், பங்கும் இருக்கலாம். எல்லாமே நீங்கள் கார்பரேட்டுகள் பூராமல் பப்ளிக் ஷேர் விற்கிற மாதிரி தானே. மற்றும் ஒரு நேர்காணல் சந்திக்கலாம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.